அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. இந்த பயானில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நட்புடைய அன்புடைய உச்சக்கட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அன்பான சொந்தங்களே, ஒரு மனிதர் தனது உயிரையும் தனது செல்வத்தையும் தனது முழு வாழ்க்கையையும் ஒரே மனிதருக்காக அர்ப்பணித்தார். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவர் தனது வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. மக்கா நகரத்தில் அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருபோதும் சிலை வணக்கம் செய்யலை. அவர் எப்போதும் உண்மையை தான் தேடிக்கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அழைத்து, அல்லாஹ் ஒருவனே, நான் அவனுடைய தூதன் என்று கூறினாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நொடியும் யோசிக்கலை. அவர் உடனே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈமானுடைய வலிமையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருகில் இருந்தாங்க. அவர் எப்போதும் அவர்களை ஆதரித்தாங்க, அவர்களை பாதுகாத்தாங்க. மக்கா மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிகவும் கஷ்டப்படுத்தினாங்க. அவங்கள அடித்தாங்க, அவமதிச்சாங்க, பொய்யன் என்று கூறினாங்க. ஒரு நாள் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வைத்து தாக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடி வந்து அவங்கள காப்பாற்ற முயன்றாங்க. அவங்க கூச்சலிட்டாங்க, ஒரு மனிதர்களை நீங்கள் கொல்ல போகிறீர்களா? அவர் என் இறைவன் என்று சொன்னதற்காகவா நீங்கள் கொல்ல போகிறீங்க? இதை கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டுவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தாக்க ஆரம்பித்தாங்க. அவரை மிகவும் கொடூரமாக அடித்தாங்க. அவர் மயங்கி போனாங்க. சில நேரம் கழித்து அவங்க விழுந்தபோது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பது தான் கேட்டாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வழியில் செலவிடுங்கள் என்று பொறுப்பளித்தாங்க. அதை அனைவரும் தங்களால் முடிந்ததை கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனது முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உன் குடும்பத்துக்கு என்ன விட்டுட்டு வந்த அபூபக்கரே அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண தானம் இல்லை, இது முழு நம்பிக்கை, முழு ஈமான். பின்னர் ஹிஜ்ரா காலம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்ல குறைஷிகள்லாம் திட்டமிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு செல்ல முடிவு செஞ்சாங்க. அந்த பயணத்தில் அவருடன் சென்ற ஒரே மனிதர் யாருன்னு பார்த்தோன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க இரவு நேரத்தில் புறப்பட்டாங்க. எதிரிகளை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க கௌர் குகையில் மறைந்திருந்தாங்க. அந்த குகைக்கு செல்லும் முன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் உள்ளே சென்றாங்க. எல்லா துளைகளையும் மூடினாங்க. சில இடங்களில் தனது கால்களையும் வைத்து மூடினாங்க. அந்த நேரத்தில் ஒரு விஷப்பாம்பு அவரை கடிச்சிடுச்சு. அவர் அந்த வலியை மிகவும் அனுபவித்தாங்க. ஆனால் அவர் சத்தம் போடலை. ஏனென்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரது மடியில் தூங்கி கொண்டிருந்தது காரணத்தினால அவரது கண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் விழுந்தது. அவர் விழுந்து என்ன ஆயிற்று என்று கேட்கவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்னை விஷப்பாம்பு கடித்து விட்டது என்று சொன்னாங்க. அதுக்கு குறைஷிகள் குகை வாயிலாக வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து பயந்து அவர்கள் கீழே பார்த்தால் நம்மை கண்டுபிடிப்பார்கள் என்று கூறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனது செல்வத்தை நல்ல வழிக்கே பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுமையாக துன்புறுத்தப்பட்டதை பார்த்தாங்க. அவர் உடனே அவரை வாங்கி விடுவித்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது வாழ்க்கையில் பல பேரை இஸ்லாத்துக்கு அழைத்தாங்க. அவருடைய மூலமாக பல பெரிய சஹாபாக்கள் இஸ்லாம் ஏற்றாங்க. அன்பான சொந்தங்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கின்றன. ஒரு உண்மையான அன்பு என்பது வார்த்தையில் இல்லை, அது செயலில் தான் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை. அவர் தன் உயிரையும் செல்வத்தையும் நேரத்தையும் அர்ப்பணித்தாங்க. இன்று நம்ம வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தளர்ந்து விடுறோம். ஆனால் அவர்கள் பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நிலைத்திருந்தாங்க. எனவே தான்
நாம் அல்லாஹ்வை மீது நம்பிக்கை வைத்தால் நம்ம வாழ்க்கை ஒருபோதும் உடையாது. உண்மையான அன்பு சொல்லின் இல்லை, செயலில் இருக்கும். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகிய பயானுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.